இதுதான் சிங்கப்பூரோட லாட்ரி சீட்டு 3 வகையாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4D அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து டோட்டோன்னு சொல்லுவாங்க, அடுத்து ஸ்போர்ட்ஸ். இது மூணுமே ஃபஸ்ட்டு நம்ம ஊர் மாதிரி இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பர்லாம் இருக்காது. நமக்கு பிடிச்ச நம்பரை நம்மளே என்ன பண்ணலான்னா, இதில் வந்து நம்ம ஊரில் எக்ஸாம் ஃபில் பண்ணுற மாதிரி நமக்கு பிடிச்ச நம்பரை 4 நம்பரை ஃபில் பண்ணணும், அதில் 8 நம்பர் ஃபில் பண்ணணும். இதுலேயும் அதே மாதிரி 8 நம்பர் 4 நம்பர் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு போய் காசு கட்டிட்டு நம்ம சீட்டு ரிசிப்ட் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கணும். அந்த ரிசிப்ட்டுக்கு இன்றைக்கி ப்ரைஸ் விழுந்துச்சுன்னா நம்மளை கூப்பிட்டு அந்த ப்ரைஸ் கொடுத்துருவாங்க, வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாட்ரி சீட்டு வாங்குவாங்க. சிங்கப்பூர்லேயும் சரி துபாயிலையும் சரி இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து லாட்ரி சீட்டு வாங்குவாங்க, பணத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு விழாமலும் போகலாம், அது தனிப்பட்ட ஆபத்து, அவங்க இஷ்டம். தமிழ்நாட்டிலேருந்து முற்றிலும் தடை பண்ணிட்டாங்க. கேரளாவில் இருக்க லாட்ரி அப்போ நம்ம ஊர் பக்கம் வந்துட்டு போகிறதா சொல்லுவாங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. துபாயிலையும் சிங்கப்பூர்லேயும் லாட்ரி இருக்குது. எங்கள் அம்மா மது சூது எது பக்கமும் போகக்கூடாதுன்னாங்க. நானும் போகல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய விஷயம் சிங்கப்பூர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.